சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு இரும்பு மனிதன் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இவர் குஜராத் மாநிலம் கரம்சாந்த் என்ற ஊரில் அக்டோபர் 31 பிறந்தார். இயற்பெயரில்லா வல்லபாய் பட்டேல் ஜாவுபாய் பட்டேல். சிறு வயதில் இருந்தே நல்ல உடல் பலம் மிக்கவராக இருந்தார். இதற்கு காரணம் ஒரு தந்தையார் தான். தினமும் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுவாமி நாராயணன் கோவிலுக்கு அவரை நடத்தி அழைத்து செல்வார். இந்த நடைப்பயிற்சி பட்டேலின் உடலை கட்டுப்பாகவும் கோப்பாகவும் வலிமையாகவும் உருவாக்கியது. அதோடு கோயிலில் அவர் மேற்கொண்ட பிரார்த்தனையால் மனமும் உறுதியடைந்தது. 16 வயதில் திருமணம் செய்த பட்டேல் மெட்ரிகுலேஷன் படிப்பில் தேர்ச்சி பெற்றார். பின்னர் இங்கிலாந்தில் வழக்கறிஞர் படிப்பையும் முடித்து வெற்றிகரமாக முடித்தார். இவரது ஆஜானுபாகுவான தோற்றம், கூர்மையான பார்வை, கணீர் குரல் ஆகியவற்றால் வழக்கறிஞராக சிறந்து விளங்கினார். இவர் எவ்வளவு உறுதியான மனம் படைத்தவர் என்பதற்கு ஒரு சான்று. பம்பாய் நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான வழக்கிற்காக வாதாடி கொண்டிருந்தார். அப்போது அவர் உதவியாளர் ஒரு சீட்டை கொடுத்தார். அதை படித்துவிட்டு கூட்டுப்பையில் வைத்துக்கொண்டு குறுக்கு விசாரணையை தொடர்ந்தார். சில நிமிடங்களில் வழக்கில் தன் கட்சிக்காரருக்கு சாதகமாக தீர்ப்பை வாங்கி கொடுத்தார். அங்குள்ள இருந்தவர்களுக்கு அந்த சீட்டில் இருந்ததை அறிய ஆர்வம் வந்தது. ஒருவேளை வழக்கு சம்பந்தமான முக்கியமான துருப்புச்சீட்டோ என நினைத்தனர். அமைதியாக நின்றிருந்த பட்டேலிடம் இதை பற்றி கேட்டபோது, நான் இப்போது அவசரமாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். அங்கே புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வந்த என் மனைவி இறந்து விட்டார் என சொல்லிவிட்டு புறப்பட்டார். அவருடைய தொழில் பக்தியை கண்டு அனைவரும் வியந்தனர். இந்த இரும்பு மனிதரின் உறுதியான சிந்தனை, உயரிய நோக்கம், தேசியத்தை கொண்டாடிய நற்பண்புகள் மக்களின் மனதில் பதிய வேண்டும் என்பதற்காக குஜராத் மாநிலம் நர்மதா மாவட்டத்தில் 12 சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள ஏரியில் 182 மீட்டர் உயரம் கொண்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலையை அக்டோபர் 31 2018 பாரத பிரதமர் நரேந்திர மோடி திறந்தார். இது ஒற்றுமைக்கான சிலை என்று வழங்கப்படுகிறது.